இந்த இயக்கத்திற்காக ஒரு காலத்தில் பாடுபட்டவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் தவறு செய்திருந்தாலும் அவர் திருந்தி நான் இந்த இயக்கத்திலே வருகிறேன், எனக்கு எந்த பொறுப்பும் வேண்டாம், ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் என்று கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் சொன்னார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேருவதற்கு முன்னால் கூட சொன்னார், என்னை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு உறுப்பினராக என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆனால் அதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தார். நான் சேர்க்க மாட்டேன், எந்த காரணத்தை கொண்டும் அந்த 4 பேரை நான் சேர்க்க மாட்டேன் என்று சொன்னார். இப்படி ஆனால் இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். எப்போது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். என்ன சொல்லுகிறார் அந்த அறிக்கையிலே? இன்று வரை இயக்கத்திற்கு துரோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும் அவர்கள் திருந்தினால் தாயுள்ளத்துடன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியும். அவர்களின் வழிகாட்டலின்படியே இன்று நாம் செயலாற்றி வருகிறோம். அப்படியா செயலாற்றுறீங்க? இன்றைக்கு தன்னுடைய பொறுப்புக்கு பாதிப்பு வருகிறது என்ற உடனே தவறு செய்தவர்கள் திருந்தி வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார். இது ஏன் கடந்த காலத்திலே செய்திருந்தால், இருந்தவர்களை இணைத்திருந்தால், ஒருங்கிணைத்திருந்தால் இந்த நிலைமை ஏன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்று ஏற்பட்டிருக்கும்?